ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது அருள்மலை முருகன் கோவில். இந்த கோவில் திருப்பூர் மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் தோரணவாவில் என்ற இடத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலின் மூலவர் திருவாகர சுப்பிரமணிய சுவாமி. இங்கு காசி விஸ்வநாதர் மற்றும் அம்மன் விசாலாட்சி சந்நிதியும் உள்ளது. இந்த கோயிலுக்கு வேறு பெயர் கூட உள்ளது, அது மலைக்கோவில். இக்கோயிலுக்கு 2018 கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. மூலஸ்தான தெய்வம் ஸ்ரீ முருகன், ஸ்ரீவள்ளி மற்றும் தேவிசேனா இல்லாத அருள்மலை ஆண்டவர். பழனிமலை முருகனை போன்றே தடியேந்தியவர். இந்த அருள்மலை எனப்படும் தோரணவாவி முருகன் கோவில் ஒரு சிறிய குன்றின் மேல் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு செல்ல 60 படிகள் தான் இருக்கு. இந்த படிகள் 1957 அமைக்கப்பட்டவை. கோயிலின் வெளிச்சுற்றில் காசி விஸ்வநாத சந்நிதியும் அமைஞ்சிருக்கு. வெளிப்பிரகாரத்தில் ஸ்ரீ விசாலாட்சி, சமேதலிங்கேஸ்வரர், நவக்கிரகங்கள், சனி பகவான், நாகர் உடனான ஸ்ரீ விநாயகர் மற்றும் 600 முதல் 700 ஆண்டுகள் பழமையான மண்டபமும் உள்ளது. கருவறை மற்றும் மண்டப தூண்கள் பல ஆண்டுகளாக முற்றிலும் வெள்ளை நிறத்தில் உள்ளன. ஸ்ரீ லிங்கேஸ்வரர் சந்நிதிக்கு அருகில் ஒரு குதிரை நின்று கொண்டிருக்கிறது. அந்த குதிரையோட சிலை அங்கு எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பக்தர் தனது பிரார்த்தனையை நிறைவேற்ற சுப்பிரமணியரின் அருளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கிழக்கு வாசலில் துவஜஸ்தம்பம், பலிபீடம் மற்றும் மயில் வாகனமும் அமைந்துள்ளன. கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து கோவில்களிலும் கார்த்திகை தீப திருவிழாவின் போது பயன்படுத்தப்படும் விளக்குத்தூண் நுழைவாயிலும் உள்ளது. மேலும் இக்கோவில் உள்ள சிற்பங்கள் விநாயகர், இடும்பன், கன்னிமார், காலபைரவர், சனீஸ்வரர் ஆகிய திரு உருவங்கள் தனித்தனி சந்நிதியிலும் அமைந்துள்ளன. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இக்கோயிலுக்கு அனைவரும் சென்று முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டுகிறோம். இன்னும் சிறப்பு வாய்ந்த இக்கோயில்களின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள எங்கள் வீடியோக்களை காண எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.